जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कवित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे கேதவே நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஆசீர்வாதங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆனி மாத ராசி பலன்கள். சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்லக்கூடியது. அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். இப்ப மிதுன ராசிக்கு சூரியன் வரக்கூடியது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆனி மாதம். ஸோ அந்த சூரியனை பேஸ் பண்ணி இப்போ இந்த ஆனி மாத ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும், மற்ற கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு. ஸோ இந்த ஆனி மாதத்துல 12 ராசிகளுக்கு என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ் எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆனி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆனி திருமஞ்சனம், ஆனி மாதம் விசேஷமான மாதம். என்ன வீடு குடி போக மாட்டாங்க. ஆனி மாதம் பங்குனி மாதம்ல வீடு குடி போக மாட்டாங்க. சில இடங்களில் திருமணம் பண்ணுவாங்க, சில இடத்துல பண்ண மாட்டாங்க. விஷயம் தெரிந்தவங்களும் சில பேர் திருமணம் செய்ய மாட்டாங்க. ஆனி ஆடியெல்லாம் கிடையாது, ஆவணி மாதம் தான் அதோட. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆனி மாத ராசி பலன்கள் யார் யாருக்கெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கு, யார் யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வாழறது பார்த்தீங்கன்னா ஒரு கொடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கொரோனாவை விட ஒரு கொடிய உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்டா இல்லையா அப்படிங்கிறது உங்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். இந்த கொடிய உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது. இன்னைக்கு நல்லா பேசுவான், நாளைக்கு சரியா பேச மாட்டான், இன்னைக்கு பிரச்சனை பண்ணுவான், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவான். இந்த உலகத்து சில பேருக்கெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், எப்படா இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லா கடமைகள்லாம் முடிச்சுட்டு எப்படா போய் சேருவோம் அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போயிருக்காங்க சில பேர்லாம். என்ன, அந்த அளவுக்கு ஒரு கொடிய உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுல தான் தெய்வங்களும் இருக்கு, இதுல தான் எல்லா நல்லது கெட்டதும் இருக்கு. இது எல்லாம் சமாளிச்சு போறவன் தான் மனிதன். அதனால தான் ஆதி காலத்திலிருந்து இன்றைய தொன்று தொட்டு வரையில பஞ்சாங்கம், திதி, வார, நட்சத்திர, யோகஸ்ட கரணம் செய்வ அப்படின்னு சொல்லும்போது அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு பஞ்சாங்கம் பார்த்து ஒரு நடவு பண்றதுல இருந்து, ஒரு பஞ்சாங்கம் பார்த்து ஒவ்வொரு விஷயங்கள் செய்யறதுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த தமிழ் மாத ஆணி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 12 ராசி, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்கும், என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். என்னென்னலாம் பிளஸ் மைனஸ்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கும்பராசி நேயர்களே, சதய நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. முதல் விஷயம் நான் சொல்றது, பணியிடத்தில் அழுத்தம், மன அழுத்தம் அதிகரிக்கும். ஃபர்ஸ்ட், பணியிடத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். ஐடி துறையில இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும்னு, மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு வராமல் கவனமாக இருங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐடி, தொலைத்தொடர்பு, ஆராய்ச்சி, பொறியியல் துறையினருக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்கும். நீ செஞ்சுட்டு தான் போகணும், பண்ணிட்டு தான் போகணும். நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், ரிலாக்ஸ்டா வேலை செஞ்சுட்டு வந்த மாதிரிலாம் இருக்காது. இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், இப்போ நீங்க வேலையில இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க ஒரு துறையில இப்ப நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப நீங்க தனியா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா குரூப்ல தூக்கி போட்டுருவாங்க. இப்போ குரூப்ல போய் வேலை செய்யப்போ, நீ அங்க போய் வேலை செஞ்சாதான் உனக்கு சரியா வரும், குரூப்ல தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கும். முக்கியமாக கும்பராசியில இருக்கக்கூடிய காவல்துறையில இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக பெண்கள், இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து படிப்படியா மேல போகலாம். கான்ஸ்டபிள் அப்படியே படிப்படியா போவாங்க இல்லையா. இந்த துறையில இப்ப கார்டுல கொஞ்ச நாள் இருக்கணும், இங்க கொஞ்ச நாள் இருக்கணும்னா இந்த துறையில சில விஷயங்கள் இருக்கும். ஆனா இந்த பெண்கள் படுற பாட்டுக்கு, அதுவும் இந்த கும்பராசிக்கு அளவே கிடையாது. நீ அந்த இடத்துக்கு போ, நீ இந்த இடத்துக்கு போ, நீ இங்க போ, அங்க போ. இவங்களுக்கு சாதகமா இருக்கிறவங்களை மட்டும்தான் வச்சுப்பாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதா இருக்காங்கன்னு தூக்கி நீ இங்க போ, அங்க போன்னு போட்டு வேலை அழுத்தத்தை இந்த உயர் அதிகாரிகள் தருவார்கள். அவங்களுக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்லை. அவனுக்கு தேவை வேலை ஆகணும், அவ்வளவுதான். அவன் அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் இருப்பான். அதுல பலிக்கடா வாரது யாரு? இந்த பெண்கள் தான்.
ஸோ இதுல கவனமா இருங்க. அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் வாடிக்கையாளர்கள் நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும். வெளிநாட்டு வணிக தொடர்புகள் நல்லா இருக்கும். வேலை, அதாவது ருணரோக கடன் இல்லாம வாழ்க்கையை கொண்டு போறதுக்கான விஷயத்த பார்த்துக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து பார்த்தோன்னா குடும்ப தனஸ்தானம், 2ஆம் இடத்துல சனி, 2வது வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு 6ஆம் இடத்துல ஜாதகத்துல குரு. ஸோ கூடியமான வரைக்கும் கடன் அதிகம் இல்லாமல் பார்த்துக்கோ, டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோ, ரிலாக்ஸ்டாக வேலை செய். ஒன்றும் சாதிச்சிடப்போ இது ஆகிடக்கூடாது. ரிலாக்ஸ்டாக பண்ணுங்க எது செஞ்சாலும், அப்போ நல்லது. ஒன்று. கும்பராசி பொறுத்தளவுக்கு இன்னொன்று என்னென்னா, வருமானம் அதிகரிக்கும், ஆனால் செலவுகளும் அதற்கு நிகராக இருக்கும். இன்னைக்கு ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா வருது, அதற்கு நிகராக உனக்கு செலவும் இருக்கும். இதுக்கு எடுத்து வைக்கணும், அதுக்கு எடுத்து வைக்கணும், இதுக்கு எடுத்து வைக்கணும், இப்படியே தான் இருக்கும். தேவையற்ற முதலீடுகளை தவிர்க்கும். நண்பர்கள் அது உறவினர்களும் பெரிய கடன் தொகை கொடுக்க வேண்டாம். நண்பர்களோ உறவினர்களுக்கோ பெரிய கடன் தொகை இப்போதைக்கு கொடுத்துட்டு பின்னாடி கஷ்டப்படாது. ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டாச்சு. குடும்பத்தில் சிலருடன் கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். பெற்றோர்கள் உடல்நலத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். திருமணமானவர்களுக்கு தொலைவரின் உணவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. இதெல்லாம் இருக்கு. கவனச்சிதறல் மாணவர்களுக்கு இருக்கக்கூடாது. நண்பர்கள் மூலம் அதிகமான நேரங்களை விரயம் செய்யக்கூடாது. வண்டியில சுத்துறது, போறது, வரதெல்லாம் வீட்டில் ஒன்று சொல்லிட்டு வெளியில சுத்துறது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் பார்த்து எதுவாக பொறுப்புடன் நடந்து கொள்ளுது. வீடு மாற்றம் அல்லது வாடகை அல்லது சில பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் தரும். வீடு மாற்றம் ஏற்படும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வாடகை இடத்துல இடம் மாதிரி கொஞ்சம் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் வரும். இப்ப நீங்க ஏதாவது ஒரு வாடகைக்கு கடை வச்சிருக்கீங்க, வாடகை கொடுக்க முடியாமல் சில பேர் சிரமப்படுவது வாய்ப்புகள் உண்டு. அரசு ஆவணங்கள், வரி, வங்கி தொடர்பான சில விஷயங்களுக்கு கவனம் தேவை. பழைய வழக்குகளில் மெதுவான முன்னேற்றம் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சமூக ஊடகங்களில் புகழ் கிடைக்கலாம். சினிமா புகழ், மற்ற சில புகழ்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. புதிய தொடர்புகள், அரசியலில் இருப்பவர்களுக்கு கலவையான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது பைரவர் வழிபாடு நிறையா பண்ணுங்க. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. 18 ஜூன், 7 ஜூலை, 12 ஜூலை. ஸோ கவனமாக இருங்க. இது நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான நாள். ஸோ கவனமாக இருங்க. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர் வேலை வாய்ப்பு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ மித்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நன்னா இருக்கு. பொறுமையும் திட்டமிடலும் இந்த மாதம் வெற்றியின் திறவுகோலாக இருக்கும். சுபம். இதுவரையிலே நாம் பார்த்தது 12 ராசிக்கான ஆணி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே. இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு, ஒரு மேஷ ராசி அப்படின்னு சொன்னா மேஷ ராசியிலிருந்து இப்ப 4ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 3ஆம் இடத்துல யார் இருக்காங்க, 12ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு, மற்ற கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத கணித்து, ஸோ இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், இந்த இதுக்கு இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொது பலன்களாக சொல்கிறோம். இது பாதி பேருக்கு அப்படியே பலிக்கும், சரியாகவே இருக்கும், சில பேருக்கு அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்ம சில ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இது பொது பலன்கள். அப்போ நம்மளுடைய பிறந்த ஜாதகப்படி, பிறந்த ஜென்ம ராசிப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை காண்பித்து, சார் இதுதான் என்னுடைய பிறந்த ஜாதகம், இதுதான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், இதுதான் இந்த ஜாதகத்துக்கு இதுக்கப்புறம் என்னுடைய பாஸ்ட் இப்படி இருந்தது, ப்ரெசன்ட் இப்படி இருக்கு, ஃபியூச்சர் எனக்கு இப்படி தான் இருக்குமா, எப்படி இருக்கும், என்னுடைய கெரியர் எப்படி இருக்கும், என்னுடைய வேலை, மற்ற விஷயங்கள் நான் சாதிப்பேனா, நான் எப்படி இருப்பேன், குடும்பத்தில் அம்மா அப்பா மற்றவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, கடைசி வரைக்கும் நான் வேலைக்கு தான் போவேனா, இல்லை நான் சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்குவேனா, நல்லா இருப்பேனா, என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை டைம் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நேரத்தை ஒரு 25 நிமிஷம் எடுத்து என்கிட்ட பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். வாழ்க வளமுடன்.